அனாலிசிஸ்க்கு போயிடலாம். எல்லாருக்கும் சார்ட் தெரியும். ரைட், வெரி குட் கைஸ். இப்போ தான் நம்ம பார்க்குறோம் கோல்டு வந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் நியர் பை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருக்கான். 5000 வேணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட ப்ரைஸ் வந்து நியர் பை பக்கத்தில் போயிட்டு, ஆனால் நான் 5000 இந்த வாரம் தொட மாட்டேன், நெக்ஸ்ட் வீக் தான் தொடுவேன்னு சொல்லி நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு போயிடுச்சு. ஸோ பட் சில்வர் வந்து நம்ம $100 ட்ரேட் ஆகிறத பார்த்தோம். ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் இந்த ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை நம்ம எல்லோரும் லைவ்லேயே வாட்ச் பண்ணோம். தட் வாஸ் பியூட்டிஃபுல், ரைட்? ஓகே, ஸோ கோல்டு அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் வரைக்குமே வந்து இந்த கண்டினியூட்டி இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். முக்கியமான நியூஸஸ், நான் வந்து எப்பயுமே நியூஸை ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால முக்கியமான நியூஸஸாக நான் எதிர்பார்க்குறது, நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபெட்டோட ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ரேட் கட் வந்து வேணும்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. பட் அன்டில் மே ஏப்ரல் முடிகிற வரைக்கும், இந்த குவார்ட்டர் முடிகிற வரைக்கும், எல்லா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் நான் ரேட் கட் பண்ண மாட்டேன்னு பாவல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார். ஈவன் தோ புது அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலுமே பாவல் தான் மே வரைக்குமே வந்து பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அவர் ப்ரீஃபிங்ஸ் கொடுத்துட்டு தான் இந்த இயர் எண்டில் தான் அவர் ரிலீவ் ஆவார். அண்ட் தென் இந்த இயர் எண்டில் ஃபெட்டோட என்டையர் பேங்கிங் கமிட்டியோட மீட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த இயர் எண்டு வந்து மொத்தமாக வந்து இந்த அமெரிக்கன் எக்கனாமிக்கில் எதெல்லாம் மாற்றத்தை உருவாக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு அவங்க வருவாங்க. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த இயர் எண்டில் கோல்டை வந்து செல் பண்ணலான்றத கூட அவங்க வந்து திங்க் பண்ணால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றத நான் பர்சனலாக திங்க் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி சில்வர் வந்து ஹையஸ்ட்டாக வந்து நம்பர் ஆஃப் இதை வந்து ரீச் பண்ண காரணமாக இருந்தது வந்து சைனா தான். சைனா வந்து அமெரிக்காவோட பாண்ட் எல்லாத்தையுமே விற்றுட்டு சில்வரை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ தே ஸ்டாப்டு எக்ஸ்போர்ட்டிங் சில்வர். ஸோ சில்வரோட எக்ஸ்போர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க வந்து சில்வர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து முன்ன இருந்ததை விட ஓவராக போச்சு. ஏன்னா அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோடைய ஆதிக்கத்தை குறைக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய ஏஷியன் கண்ட்ரீஸ், ரஷ்யா, இந்த மாதிரி கண்ட்ரீஸ் கிட்ட கோல்டு அதிகமாக இருக்கணும், ரிசர்வ் அதிகமாக இருந்தால் தான் வேல்யூவேஷன் காட்ட முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த சர்ஜுக்கான காரணம். பட் இந்த சர்ஜு வந்து இப்படியே கண்டினியூ ஆகலாம், ஆர் எல்ஸ் தெர் வில் பி எ மைனர் கரெக்ஷன். ஸோ கரெக்ஷன் இந்தியன் மார்க்கெட்டில் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு சின்ன கரெக்ஷன்ற மாதிரி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு, ஒரு செகண்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து ஃபர்தராக லாங்கில் இருக்கலாம். பட் அந்த வாய்ப்புன்றது மினிமம் ஒரு 4000 வரணும் அப்படின்றத என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஆர் எல்ஸ் ஒரு 4500 வில் பி சூப்பர். இதுதான் வந்து நம்ம எதிர்பார்க்குறது. ஓகேவா? கோல்டில் இப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் கேண்டில் இதில் நீங்கள் எதையுமே எதிர்பார்க்க முடியாது. இதில் நீங்கள் ஒரு ஈக்லிபிரியம் எதிர்பார்க்குறதா எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. பட் ஃபார் மீ வந்து இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரீட்டைல் பேட்டர்னை வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் வந்து ஒரு 4000 ஒரு வாட்டி பார்த்தோம். அந்த 4000 ஒரு வாட்டி லண்டனில் வந்து டேப் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆனவன் தான் இன்னை வரைக்குமே கீழே வரல. அந்த மாதிரி ஒரு நம்பரை வந்து அவன் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக டேப் பண்ணால் அதுக்கப்புறம் கீழே வரமாட்டான். ஸோ இந்த ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால இதை நம்ம 4 குவாட்ரண்ட்டாக பிரித்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் 5000ன்றது ஒரு ஹியூஜ் ஃபிகர். அந்த ஃபிகரில் வந்து ஷார்ட் பொசிஷன்ஸ் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம டெய்லிக்கு போகலாம். ஸோ அதிலேருந்து கொஞ்சம் ஏதாவது வந்து ரிஃபைன் பண்ணி நமக்கு எதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா லிக்விடிட்டின்னு சொல்கிறதுக்கு கோல்டில் வந்து இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா யாருமே அதை வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு தரவே மாட்டாங்க. ஸோ அது வந்து சிக்கல் இருக்குது. ஓகே, ரைட். இப்போது டெய்லியில் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இட் வாஸ் அ ஹியூஜ் எக்ஸ்பேன்ஷன். அந்த எக்ஸ்பேன்ஷன் இன்னும் முடியல. ஓகேவா? நம்ம ஒரு டீலிங் ரேஞ்சாவோ எதுவுமே எடுத்துக்க முடியாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்வலி நான் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு லாஸ்ட்டாக வந்து எப்போ வந்து பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட் அப்படின்னு ஸ்ட்ரக்சர்ன்னு பார்க்கும்போது லாஸ்ட்டாக பிரேக் பண்ணது இதோடைய டீவியேஷன்ஸ் ஏதாவது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் கொடுத்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்துட்டு ஏதாவது ஒரு ஐடியா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மார்க்கெட் வந்து யூஸ்வலாக எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத. ஸோ அப்படி பார்க்கும்போது எஸ், அஃப்கோர்ஸ் இட்ஸ் 1 to 1.5. தெர் இஸ் நோ வே ப்ரைஸ் கோயிங் டு ஸ்டாப் தேர். என்னோட 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் ஐ எம் அபவுட் டு ரிசீவ் 5000 + 100. ஸோ இந்த 5100ன்றது வந்து ஒரு ரவுண்டு ஃபிகராக வச்சுக்கலாம் நம்ம வந்து. ஓகேவா? அண்ட் தென் இட் வில் பி ப்ரொஜெக்டட் டு 5700. எஸ், அஃப்கோர்ஸ் நியர்லி 4 எப்பயுமே போகும். ஆனால் அந்த 5700ன்றது பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனுடைய லேண்ட்மார்க்கு. ஸோ மேபி தெரில அது ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு. ஸோ
இப்போ வந்து 5100ன்றது தான் நம்ம டார்கெட்டு, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். ரெண்டாவது, இதில் டெய்லியில் வீக்லியில் ஒன்றுமே கிடையாது. நான் வந்து இதில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கூட நான் பெருசாக எதிர்பார்ப்பேனா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. கம்மிலையும் கம்மி வந்து இந்த டெய்லி எஃப்இஜி வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து யார் என்ன சொன்னாலும் இது வந்து இம்மிடியேட்டாக கிராஷ் ஆகுதுன்றது 2 ஃபேக்டர்ஸ், ஓகேவா? அதனால தான். இருந்தாலும் 4900 இவ்வளோ தான் பாருங்கள், 4900 5000. ஸோ இந்த $100 தான் மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து சுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு 1 ஹவர்னு வரும்பொழுது எஸ் அஃப்கோர்ஸ் டெய்லி அப்படின்னு வரும்போது லுக் அட் ஹியர். இந்த இதை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னது, நான் எப்பயுமே சொல்லுவேன், ப்ரீவியஸ் ஸ்விங்கை வந்து எப்போ வந்து ஒரு எஃப்இஜியோட பிரேக் பண்ணுதோ ப்ரைஸு, அந்த எஃப்இஜி வந்து ப்ரைஸை ஹோல்டு பண்ணோம் அப்படின்னு நான் எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன். ஸோ 1 ஹவரில் யூ நோ திஸ் த ஸ்விங் ப்ரைஸ் பிரேக்கிங் திஸ் வித் அன் எஃப்இஜி. அப்போ அந்த எஃப்இஜி வந்து ப்ரைஸ் என்றைக்குமே க்ளோஸ் பண்ணாது. இது எல்லா ஸ்ட்ரக்சருக்குமே 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 1 ஹவர் 4 ஹவர் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்விங்கை எஃப்இஜியோட பிரேக் பண்ணுது ப்ரைஸ்னால், ஈவன் இஃப் இட் இஸ் இன் அ ப்ரீமியம் ஆல்சோ நோ நீட் டு வரி. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் இன்வர்ஷன் கிடச்சுன்னா யூ கேன் லுக் ஃபார்வர்ட், ஓகேவா? அதுதான் நேற்று நம்மளை இங்கே புஷ் பண்ணிச்சு இங்கேருந்து பை எடுக்க வைக்க. ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அவன் வந்து பண்ணியிருந்தான். நான் இன்னும் கொஞ்சம் டீப்பராக எதிர்பார்த்து தான் கொஞ்சம் இந்த இடத்துல விட்டேன். இன்னும் டீப்பராக வந்திருக்கணும், பட் இட்ஸ் ஓகே. ஆர்டர் பிளாக்கு இதெல்லாம் ஃபெயில் பண்ணிட்டு அவன் வந்து கிளம்பிட்டான். அப்போது நமக்கு இப்போதைக்கு என்டையர் ரீஜனில் திஸ் வில் பி அவர் என்டையர் ரேஞ்ச் வந்து செல் சைட் லிக்விடிட்டி இவ்வளோ தான் நம்மளுக்கு. ஆனால் எனக்கு இந்த செல் சைட் லிக்விடிட்டியெல்லாம் நாட் அட் ஆல் பாசிபிள் அப்படின்னு தான் தோணுது. ஸோ ஏன்னா இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அக்ரெஷனில் இருக்குது. ஸோ அதனால தான் மேலே டார்கெட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது கைஸ், ஓகேவா? ஸோ ஏன்னா அவன் யூஸ்வலாக வந்து $40-50 ஈஸியாக சர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த $40-50 ஈஸியாக கீழே வந்துட்டு மேலே போகிறான்னா கூட உங்களுக்கு எனிவேர் நியர் திஸ் ஏரியா வந்து இதுலேருந்து ஒரு ஆஃப் த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா இந்த ஐஎஃப்இஜி அப்படி இப்படின்லாம் எதுவும் பார்க்காதீங்க. ஏன்னா இப்போதைக்கு நம்ம இருக்கிறதுலே 1 ஹவர் சார்ட்டில் நீங்கள் இந்த இது பார்க்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் லாங்ஸ் மேபி இங்கேருந்தே வந்து பறக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஏன்னா இப்போ இருக்க கண்டிஷன் வந்து இதுதான். ஓகே, ஃபார் டெய்லி அண்ட் 1 ஹவர் ஐ எம் லுக்கிங் லைக் திஸ். மற்றபடி வந்து இதை விட லோ டைம் ஃப்ரேமில் போய் ஏதாவது பார்க்க முடியுமா அப்படின்னா லுக் அட் ஹியர், எவ்ரி திங் இஸ் எ லிக்விடிட்டி. அன்றைக்கி லண்டனோட லோ வந்து ப்ரீவியஸ் டேவோட லண்டனோட லோ வந்து நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி. ஆக்சுவலாக மறுபடியும் பாருங்கள், ஸ்விங்கை பிரேக் பண்ணுது 15 மினிட்ஸ். லுக் அட் த எஃப்இஜி திஸ், பார்த்தீங்களா? இது எப்படி வந்து பிரேக் பண்ணும் போது ஹோல்டு பண்ணியிருக்கு. அப்போது இந்த எஃப்இஜி ஃபெயில் ஆகாத வரையில் நம்மளுக்கு என்ன இல்லை, தெர் இஸ் நோ வே செல். 15 மினிட்ஸில் யூ டூ ஹாவ் யுவர் ஆர்டர் பிளாக், ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் பிளாக் ஆல்சோ வில் பி அ ஹியூஜ் இது. ஏன்னா மோஸ்ட்லி இங்கே எல்லாம் விட மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு திஸ் வில் பி யுவர் மைனர் செல் சைட் லிக்விடிட்டி, ஓகே? நான் இப்படி தான் வந்து மைனர் செல் சைட் லிக்விடிட்டியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ யூஸ்வலி வந்து இது என்னுடைய ஐடியா. ஸோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ். இட்ஸ் நாட் ஓபி, இட்ஸ் ஆர்டர் பிளாக், ஓகே ரைட். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ரிஜெக்ஷன்ஸு ஒரு சின்னதாக வரணுன்னா வரலாம். ஆனால் மண்டே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 6 மணி ஆயிடுச்சுன்னா போதும் அவனுக்கு சர்றன்னு ராக்கெட் விட்டுருவான் சண்டே. ஸோ அமெரிக்காவில் சண்டே நான் 6 மணிக்கு என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம். இங்கேருந்து அப்படியே மேலே போகிறானா இல்லை இதை மைனர் செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போகிறானான்றது. இது நம்ம வந்து ஒரு லாங் டேர்மில் பார்க்குறதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட் டேர்மில் பார்க்குற பயாஸ், ஓகேவா? டெய்லி பயாஸ்ன்னு டவுட் கேட்டவங்களுக்கு இதுதான். ஸோ டெய்லியில் நான் வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்னா 1 ஹவரில் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஏரியாஸ் இது தான். மோஸ்ட்லி நான் 1 மினிட்ல ட்ரேட் அதிகமாக எடுக்கிறதுனால அதை விட ஹையர் டைம் ஃப்ரேம் எனக்கு 15 மினிட்ஸ். அதனால் நான் வந்து 15 மினிட்ஸில் ஏதாவது ஒரு ஐடியா இருக்கான்னு பார்க்குறேன். ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, எஃப்இஜியில் ஆல்ரெடி டேப் பண்ணிட்டு போயிருக்கான். தட் லோ வில் பி ஆல்வேஸ் ஒரு வைட்டலான ஏரியா. ஸோ அதை எடுத்துகிட்டு ப்ரைஸ் கண்டினியூவேஷன் கொடுத்தா ஐ வில் டூ கண்டினியூவேஷன். செல்லு அப்படின்றது என் மைண்டில் இப்போதைக்கு ப்ரிப்பேர் ஆகலை. மேபி இஃப் ஐ கெட் அ ஸ்ட்ராங் ஒரு 15 மினிட்ல எனக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைத்தா மேபி வி கேன் டேக் ஆல் தீஸ் லிக்விடிட்டிஸ், ஓகேவா? இவ்வளோ தான் என்னோட கோல்டோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, டன். நான் வில் கோ டு யூரோ. ஸோ யூரோ நம்ம எல்லாருமே ட்ரேட் பண்ண போகிறோம் யூரோவை, ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ யூரோவை பொறுத்த வரைக்கும் வீக்லி நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்காத அளவுக்கு யூரோ வந்து ஒரு பெரிய ஹியூஜ் மொமெண்டம் நாம் வந்து சுத்தமாக எதிர்பார்க்கல. யூரோவை கூப்பிட்டு போய் நிப்பாட்டிட்டாங்க.
இது வந்து நடந்திருக்க கூடாது தான். ஆனால் ஏன் இவ்வளோ அக்ரெஷனில் 18ன்றது நான் எதிர்பார்க்கல. 1.18ன்றது நான் 1.17 வரைக்கும் எதிர்பார்த்தேன் தான். ஆனால் நான் இதை வந்து இம்மீடியட்டாக பிரேக் பண்ணுவானான்னு எனக்கு தோணலை. அப்புறம் தான் நான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே வந்து ரேட் கட் இருக்கிற வாரத்துக்கு முதல் வாரம் ப்ரைஸ் இப்படி தான் ஏமாத்துது எல்லாரையுமே. நெக்ஸ்ட் வீக் ரேட் கட் இருக்குது. ஒருவேளை அமெரிக்கா ரேட் கட் பண்ணலை அப்படின்னா இன்னும் மேலே போவான். ஒருவேளை அமெரிக்கா ரேட் கட் பண்ணால் அவன் மேக்ஸிமம் வந்து ரிஃபைன் பண்ணி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ வி காட் அவர் ஸ்மால் பிபிஆர் இருக்குது, இங்கே வந்து இன்வர்ஷன் எஃப்இஜி இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ப்ரைஸ் வந்து இந்த இன்வர்ஷனுக்கோ இல்லை இந்த ப்ரீமியம் விக்குக்கோ வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஹை. நீங்கள் நினைக்கலாம், எஸ் அஃப்கோர்ஸ் ப்ரோ இது கொடுத்துட்டானே அப்படின்னு. எஸ் அஃப்கோர்ஸ், சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, வாட் எவர் யூ கால் இட், எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதுதான் நம்மளுடைய லாங் டேர்ம் ஹை. ஓகேவா? வீக்லின்னு வரும்போது திஸ் வில் பி அவர் பை சைட் லிக்விடிட்டி. ஓகேவா? பை சைட் லிக்விடிட்டி, திஸ் வில் பி அவர் பை சைட். அண்ட் செல் சைட், there is no sell side in higher time frame. ஓகேவா? நம்மளுக்கு வந்து this is a bullish breaker. ஓகேவா? this breaker should hold the price. இந்த பிரேக்கருக்கு ஒரு ஈக்லிபிரியம் போட்டால், ஓகேவா, மேபி நமக்கு ஏதாவது ஒரு க்ளீனான ப்ரைஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். எஸ் அஃப்கோர்ஸ், நீங்கள் பாருங்கள், இந்த பிரேக்கர்லேயே வந்து உங்களுக்கு ஒரு 3 ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. என்னென்ன இருக்குது, யாராவது சொல்ல முடியுமா? 17 இருக்குது, 17,500 இருக்குது, 18 இருக்குது. அப்போது ரீட்டைல்ஸ், பேங்கிங் செக்டார் பொதுவாக எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுன்றது இந்த 3 தான். அப்போ இதுக்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து மேக்ஸிமம் புஷ் ஆக போகுது. அண்ட் தென் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ப்ரீமியம் வீக்கில் ப்ரைஸ் எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன் வீக்லி எக்ஸாக்டாக நம்ம வந்து ஒரு ஈக்லிபிரியமில் ஸ்டாப் ஆகிருக்கோம். கரெக்டாக? லுக் அட் ஹியர், நம்ம வந்து எக்ஸாக்டாக வீக்லியில் ஒரு ஈக்லிபிரியமில் டேப் ஆகிருக்கோம். இதை விட இன்னும் ஃபர்தர் அப்படின்னு வரும்போது அந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல நான் வந்து ஒரு 4 போட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து 18ன்றது ஒரு 17,900ன்னா ஆல்மோஸ்ட் 18ன்றது ஒரு சின்ன டிப்பு. ஓகே தான். அப்போது ப்ரைஸ் வந்து இதை ஃபில் பண்ண ஸ்டார்ட் ஆனால் ஈக்லிபிரியத்துலேருந்து லோ வரலாம். இங்கே 0.25 தான் இதாக இருக்கணும். ஓகேவா? இந்த டீலிங் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் திஸ் வில் பி அவர் 0.25 லெவல். இந்த 25 லெவல் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு பிரேக்அவே கேப்னு சொல்லுவேன். அந்த இடத்த வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக எஜெக்ட் பண்ணிட்டு தான் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை வந்து 4 ஹவர்ஸில் போய் செக் பண்ணி பார்ப்போம். 4 ஹவர்ஸில் எஸ் அஃப்கோர்ஸ் 0.25 we have a huge displacement. look at here, huge displacement. அப்போ இந்த ஹியூஜ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து நம்ம என்னவா எடுத்துக்கலாம்? ப்ரைஸ் வந்து இதுக்கு கீழே வரும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஒரு ஓகே டன். ஸோ இந்த ஹியூஜ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து ப்ரைஸ் பிரேக் பண்ணுவானா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான். ரெண்டாவது, நான் எப்பயுமே சொல்கிறது தான், பாருங்கள், ஈவன் வி ஆர் இன் 4 hour, லுக் அட் திஸ், இது ஸ்விங்கை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ இந்த எஃப்இஜி என்ன பண்ணணும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக? ஸோ இந்த எஃப்இஜி வந்து உங்களை என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ வீக்லியில் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். டெய்லியை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து அக்ரஸிவாக, அப்பா சொல்லவே முடியாத அளவுக்கு வந்து பயங்கர அக்ரஷனில் வந்து போய் க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ நான் எப்பயுமே சொல்வேன், எனக்கு வந்து இன்வர்ஷனில் ஒரு எஃப்இஜி ஏதாவது இருக்குது அப்படின்னா அது வந்து எனக்கு வந்து ஏற்கனவே சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முன்னாடி பார்த்து வச்சுருந்தது. லுக்கடியர், இந்த இன்வர்ஷன் வந்து ப்ரைஸை வந்து பர்ஃபெக்டாக வந்து ஹோல்டு பண்ணிருந்துச்சு இந்த இடத்துல. ஓகேவா? திஸ் வாஸ் மோஹாக். இது வந்து பர்மிசபிள் ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு அப்சைடில் க்ளோஸ் வைக்கிறதுக்கு வந்து பர்மிசபிள் ரீட்ரேஸ்மெண்ட். மோஹாக்குன்றது வந்து நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்லித்தரேன் என்னன்றது. எந்த ஏரியாவில் மட்டும் அவன் பாடி க்ளோஸ் வச்சாலும் இட்ஸ் ஓகே டு பி அக்செப்டபிள், அது வந்து தப்பு இல்லை. அந்த மாதிரியான ஐடியா கிடைக்கிறதுக்கு ஐசிடி சொல்லி கொடுத்துருக்குற ஒரு டேர்ம் தான். ஸோ இப்போ அதை அப்படியே நம்ம வந்து ரிஃபைன் பண்ணும்பொழுது எக்ஸாக்ட்லி வந்து நம்மளுக்கு வந்து இதோட ஈக்லிபிரியம் ஸ்டில் டூ த பிளேஸ்மெண்ட். அதனால் வந்து இந்த ஏரியாவை தான் நான் வந்து மோஸ்ட்லி நான் எதிர்பார்க்குறேன். 18 வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு மார்க்கெட்டுக்கு. லாஸ்ட் டைமே வந்து 18ன்றதுல தான் மேலே போய் நிறுத்தினாலும் ரேட் கட்டில் வந்து பொத்துன்னு விழுந்தானுங்க. ஸோ அதே மாதிரி ரேட் கட்டில் பொத்துன்னு விழுகிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. ஏன்னா அவன் ஆல்ரெடி வந்து டெய்லி எஃப்இஜியில் பட்டு தான் போயிட்டான். ஆர்டர் பிளாக்குன்னு எடுத்தால் எஸ் அஃப்கோர்ஸ் ஆர்டர் பிளாக் அவைலபிள். ஸோ மோஸ்ட்லி இப்போ வந்து நம்மளுடைய டார்கெட்டுன்னு சொல்கிறது என்னவாக இருக்கும்? From 17 is a huge number for me, but okay, let's see, 17 to
18 எனக்கு 18ன்றதே வந்து ஃபார் அவே தான். எனக்கு வந்து யூரோ அவ்வளோ ஈஸியாக போயிருக்க கூடாது தான். அது ஏன் போனான்றது எல்லாருக்கும் தெரியும். அவங்க பண்ணியிருக்கிற சயின்ஸு டீல் அதெல்லாம் வந்து யூரோ வந்து புஷ் பண்ணி ஃபார்வர்டில் கொண்டு போகுது. மணி மார்க்கெட்டில் வந்து பாண்டை வந்து விற்று தள்ளுறாங்க. பட் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, யாராவது நியூஸ் படித்து ஐயோ அமெரிக்கன் பாண்ட் மார்க்கெட்டில் இருக்க எல்லாத்தையும் விற்றுட்டாங்களே, கடன் பத்திரத்தெல்லாம் விற்றுட்டாங்களே, அப்போ இது அமெரிக்கா கவிழ்ந்துருமான்னா, அந்த பத்திரத்தை வாங்குறது யாரோ ஒருத்தர் இருக்கிறதுனால தான் இவங்களால விற்க முடியுதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் அதை யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு இருக்கான் லாங் டேர்முக்கு, ஏதோ ஒருத்தர் யோசிச்சு சரி நம்ம வாங்கி வைப்போம் இப்போதைக்குன்னு ஒருத்தன் வாங்கி வைக்கிறான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லோ ப்ரைஸுக்கு ஒருத்தன் வாங்கிட்டு தான் இருக்கான். ஓகேவா? யார்? நம்மால் தான், ஸ்மார்ட் மணி தான். ஸோ இதுதான். ஸோ இப்போதைக்கு ப்ரைஸை வந்து 19 வரைக்கும் புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் வந்து இந்த வாரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது, ஏன்னா நல்ல மொமெண்டமில் சூப்பராக ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து எஃப்இஜியில் சும்மா டப்புன்னு போவான். இந்த மொமெண்டம் நல்லா இருக்கும்போது எஃப்இஜி இன்வர்ஷனில் டக்குன்னு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம வந்து 1 ஹவர் போவோம். நான் யூஸ்வலி 1 ஹவர் தான் அதிகமாக பார்ப்பேன். ஓகேவா? ஸோ 1 ஹவர்னு வரும்போது ப்ரைஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே எஃப்இஜி விட்டுட்டு போயிருக்கு. நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? எப்பயுமே ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி கண்டினியூஸ் எஃப்இஜி வச்சுட்டு போகக்கூடாது. அப்படி வச்சுட்டு போச்சுன்னா அதோட ஆரிஜினுக்கே வந்துடும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், கண்டினியூஸாக எஃப்இஜி விட்டுக்கிட்டே போனான்னா அதோட ஆரிஜின் எங்கேயோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு அவன் யூஸ்வலாக வருவான். நான் அதனால தான் இந்த போன வாரம்லாம் யூரோவில் பெருசாக ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கல. ஏன்னா இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி சர்ஜ் இருக்கக்கூடாது. ப்ரைஸ்னால் இந்த மாதிரி ப்ராப்பராக பை அண்ட் செல் நடந்து மூவ் ஆகணும். இங்கெல்லாம் பாருங்கள், ப்ராப்பராக பை அண்ட் செல் நடந்து மூவ் ஆகிருக்கும். நம்மளால் வந்து டார்கெட் பண்ண முடியும், ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியும், ஏன் வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது. ஆனால் இந்த மூவ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவ்ன்றதுனால வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அக்ரெஷனில் இருந்துச்சு. இட்ஸ் ஓகே டு பி. அதனால் முடிஞ்ச வரைக்கும் 4 hour 15 minutes உங்களுக்கு எல்லாருக்குமே க்ளீனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த வாட்டி வந்து 4 hour 15 minutes மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஐ வில் பி யூஸிங் திஸ் ஆஸ் அ 4 hour. ஓகேவா? நான் வந்து இது இந்த கலருக்காக சூஸ் பண்ணிக்கிறேன். This will be my 4 hour FEG. Okay, so in the 4 hour FEG, and my target will be this 0.75. It will be my target. So the previous premium week. So adanala இந்த 0.752 இதுதான் என்னுடைய ரேஞ்சு. 4 hour 15 minutes I will be going lower. ஸோ உங்களுக்கு 0.25ல we have a order block. ஸோ 15 minutesல ஒரு நல்ல ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இந்த மிட்டிகேட் ஆகிடுச்சு, அன்மிட்டிகேட்டட், இந்த மாதிரி தயவு செஞ்சு அந்த கதையெல்லாம் வேண்டாம் நமக்கு. ஓகேவா? ஸோ அப்படி வச்சுக்கோங்க. இல்லை ரொம்ப டீப்பாக அவனால் வர முடியல அப்படின்னா look at here. This is the FEG you will be looking. ஓகேவா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ட்ரேடு வந்து பை சைடு மொமெண்டம்க்கு நீங்கள் இதை வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஸோ இந்த 15 minute FEGலேருந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ரிவர்சல் கண்டினியூவேஷன் ஆச்சுன்னா ட்ரை டு லுக் பைஸ். ஓகேவா? ஃபார்வர்டு இதை ஃபெயில் பண்ணுற பட்சத்தில் இந்த லோஸை எடுத்ததுக்கப்புறம் 4 hour FEGலேருந்து ரிவர்சல் பார்க்கலாம். ஓகேவா? அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதில் வைங்க. ஸோ இது வந்து ஆர்டர் பிளாக் தான். சம்டைம்ஸ் இந்த ஆர்டர் பிளாக்கை ஸ்வீப் பண்ணிவிட்டு கூட ப்ரைஸ் மூவ் ஆகும். ஏன்னா மண்டே திடீர்னு வால்யூம் இருக்குமா என்னன்னு தெரில. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஈரானுக்கு போர் பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுக்கு கப்பல்லாம் நிறைய அனுப்பிக்கிட்டு இருக்கு அமெரிக்கா. அந்த போர் பதற்றமும் நமக்கு வந்து மைண்டில் இருக்கணும். ஸோ அந்த போர் பதற்றம் இருந்தால் நான் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டில் சத்தமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேயே ஸ்டக் ஆகிடலாம். எல்லாருக்குமே தெரியும் ஐசிடியோட கோர் கண்டென்ட் என்ன: எலிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரேட் செட்டப், எக்ஸ்பேன்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட், ரிவர்சல் அண்ட் தென் கன்சாலிடேஷன். ஸோ மோஸ்ட்லி எக்ஸ்பேன்ஷன் ஆனால் ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகிடும். ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு அடுத்து கன்சாலிடேஷன்ன்றது லுக் அட் ஹியர். இந்த மாதிரி தான் பாருங்கள், ஒரு ஹியூஜ் எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம் ப்ரைஸ் அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டான். ஸோ அந்த மாதிரி கன்சாலிடேஷன்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ யூரோவை பொறுத்த வரைக்கும் 4 hour, this is our idea. Okay, so 4 hour we will be expecting this one towards this area. இல்லை வரவே இல்லைன்னா நம்ம ஸ்டில் வந்து பார்க்கலாம். பட் 17ன்றது கீழே வந்து ப்ரைஸை வந்து கொண்டு போக மாட்டாங்கன்றத ஃபைனல் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. 1.17 தான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கும் கீழே வர்றதா இருந்தால். இதுலேருந்து மறுபடியும் ரிவர்சல் தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அவர் ஐடியா. 17 செல்லுன்றது இங்கேருந்து போகலாம். இது லோவர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது மண்டே நம்ம வந்து இந்த இதுலேருந்து போகலாம் 15 minutesலேருந்து. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மை ஐடியாலஜி.
ஸோ வீக்லிக்கு ஒரு ஐடியா கொடுத்தாச்சு. ஜிபிபியும் பார்ப்போம். ஜிபிபி நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு போயிருக்கான், ஓகேவா? ஸோ நானுமே எதிர்பார்க்கல. ஏன்னா நான் வந்து ஜிபிபியில் இவ்வளோ பெரிய மொமெண்டம் இருக்குமா அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. ஸோ ஏன்னா கரன்சியும் சரி கண்ட்ரியும் சரி திவாலாகிற நிலமையில் இருக்குது. ஆனால் எந்த நம்பிக்கையில் இதை மேலே தூக்கிட்டு போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரி கிடையாது. ஸோ தட் ஹிஸ்ட்ரி இஸ் ஹோல்டிங் த ப்ரைஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ லைக் திஸ் we will trade using this previous premium wick, ஓகேவா? இந்த ப்ரீவியஸ் ப்ரீமியம் விக்கில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி ஈக்லிபிரியம் பாருங்கள் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? எக்ஸாக்டாக ரெண்டு பேருமே ஈக்லிபிரியத்தில் தான் போய் நிறுத்தியிருக்கானுங்க. ஸோ இட்ஸ் ஈஸி ஆப்ஷன். ஸோ வழக்கம் போல் என்ன, நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நான் திரும்பவும் சில விஷயங்கள் பார்ப்பேன். நம்ம எப்படி பார்க்கலாமா, நான் வந்து இந்த விக்கை வச்சியே நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். ஸோ ஐசிடியை வந்து அவ்வளோ ஈஸியாக டீச் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் மை ஹையஸ்ட் ஹை ப்ரீமியம் விக், ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நான் எதிர்பார்க்குறதா இருந்தால் ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், இதுதான் என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீக்லி 4 hour ஐ வில் பி கோயிங், ஐ வில் பி டேக்கிங் திஸ் ஆஸ் மை ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஈக்லிபிரியத்தில் இருக்கும். திஸ் வில் பி அவர் டார்கெட்டு. அதை விட ஹை இருக்குது. ஸோ அப்போ இந்த ஹை எடுத்தாலே வி வில் பி கெட்டிங் எஸ்எம்டி ஃப்ரம் யூரோ. ஸோ அப்போ 37 ஒரு ரவுண்டு ஃபிகர் இருக்குது. வெரி குட். அண்ட் தென் யூ நோ தட் ப்ரீவியஸ் ஸ்விங் ஐயை பிரேக் பண்ணியிருக்கு. அதனால் நம்ம வந்து இந்த 4 hour எஃப்இஜியை நம்ம வந்து ஒரு முக்கியமான எஃப்இஜியை எடுத்துக்க போகிறோம், ஓகேவா? அண்ட் தென் அதை விட முக்கியமானது இந்த 4 hour எஃப்இஜி. தயவு செஞ்சு யாரும் இது மிட்டிகேட் ஆகிடுச்சு, பவர் குறைஞ்சிரும், கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு, பவர் இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. எஃப்இஜி ஆல்வேஸ் எஃப்இஜி, ஓகேவா? அது உங்கள் குரு, உங்கள் மென்டார் ஆல் டோன்ட் நோ அபவுட் த எஃப்இஜி, அதனால தான். ஓகேவா? இதுதான் விஷயம். 4 hourல தான் நான் பார்க்குறேன். ஏன்னா டெய்லின்றப்போ எனக்கு ஒன்றுமே இல்லை, இவ்வளோ பெரிய எக்ஸ்பேன்ஷனுக்குள்ளே நான் உள்ளே போகவே முடியாது. ஸோ டெய்லி இதெல்லாம் ரிஃபைன் பண்ணலாம், பட் ஓகே, லெட்ஸ் சி. ஸோ ஹவர்லி ஐ டோன்ட் சி எனி ஹவர்லி. ஸோ ஹவர்லியில் கண்டினியூஸ் எஃப்இஜி இருந்தால் நம்ம எப்போயுமே என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டமுக்கு 4 hourல ரிஃபைன் பண்ணுறது எப்பயுமே நல்லது. ஸோ நமக்கு ஈக்லிபிரியத்தில் வி ஹாவ் 4 hour ஆர்டர் பிளாக் 0.25, ஐ மீன் அந்த இதுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் இந்த ரேஞ்ச் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இப்படியும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ரிஃபைன்மெண்ட் ஏரியாஸ்ன்னு வரும்பொழுது திஸ் வில் பி potential reversals. If it is a price continuing, this will be area for continuation. Deepest retracement னா இங்கேருந்து பார்க்கலாம். அப்போ என்டையர்லி நம்ம வந்து இதில் தான் பார்க்க போகிறோம். ஸோ 34,500, ஸோ 1.34500லேருந்து தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஜிபிபிக்கான என்னுடைய ஐடியா, ஓகேவா? 15 minutesல மண்டே ட்ரேடுக்கு அப்படின்னு பார்க்கும்போது எஸ் அஃப்கோர்ஸ் சொல்லுக்கட்டியார் அடேங்கப்பா என்னென்னமோ பண்ணியிருக்கானுங்க. ஸோ 15 minutesல எனக்கு இங்கே வந்து 4 hour எஃப்இஜி இருக்குது. ஸோ இந்த எஃப்இஜிக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிறான்னா நான் சொல்லியிருப்பேன்ல, எஃப்இஜிக்குள்ளே நீங்கள் போய் ஆர்டர் பிளாக்கை தேடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். வி ஹாவ் அ ஆர்டர் பிளாக் அட் ஈக்லிபிரியம் அண்ட் தென் வி ஹாவ் ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ். அது வரல அப்படின்னாலுமே நோ நீட் டு வரி, திஸ் இஸ் யுவர் ஆர்டர் பிளாக் அண்ட் யூ ஹாவ் அ எஃப்இஜி. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷனை நிப்பாட்டிட்டு இதாக பண்ணுவானான்றதை நம்ம பார்ப்போம், ஓகேவா? நியூயார்க் வந்து பயங்கரமாக புஷ் பண்ணியிருக்கானுங்க, ஏன்னு தெரில. ஸோ இந்த புஷ் வந்து சூப்பர் புஷ்ஷு. ஸோ இதிலேருந்தே நம்ம வந்து கண்டினியூவேஷனாக இது ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம அங்கேருந்து இதுக்குள்ளே வர்ற வரைக்கும் இங்கேருந்து கூட நம்ம செல் பார்க்கலாம், ஓகே? இதான் ஜிபிபிக்கான ப்ரைஸ். மோஸ்ட்லி நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக்கை பற்றி பேசுகிறோன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ப்ரைஸ் வந்து ரொம்ப 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 எச்சரிக்கையோடு இருக்குது. நான் இப்போவும் சொல்கிறது தான், ஐ எம் ஸ்டில் லுக்கிங் செல் சைடு. இந்த ஃபேக்கான விக்கெல்லாம் நம்மளை வந்து ஏமாற்றலாம் முடியாது. எத்தனையோ முறை பார்த்தாச்சு, இவ்வளோ பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் இம்மிடியேட்டாக ஃபால் ஆகிருக்கு. அதனால் நம்ம வந்து இது பண்ண வேணாம். நான் எப்போயுமே சொல்லுவேன், ஹையர் டைம் ஃப்ரேம் விக்ஸ் ஆர் ஆல்வேஸ் லிக்விடிட்டி ஃபார் த மார்க்கெட். இவ்வளோ பெரிய இதுலேயும் வந்து எதுவும் பண்ண முடியல. அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ஐ வில் பி லுக்கிங் செல்ஸ், ஓகே? I'll be looking sells from this. இந்த என்டையர் ரேஞ்சை ஃபில் பண்ணுன்றதான் என்னுடைய குறிக்கோள், ஓகேவா? பை சைடுன்னு வரும்போது அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் ப்ரீவியஸ் டே ஹை, ஓகே? திஸ் வில் பி ப்ரீவியஸ் டே ஹையாக மாறிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீக்கு ப்ரீவியஸ் வீக் ஹையாக மாறிடும், ஓகேவா? ப்ரீவியஸ் டே ஹை அப்படின்னா ஃப்ரைடேவோட ஹை. ஸோ அப்புறம் உங்களுக்கு அதோட ஒரு ஹையஸ்ட் ஹை இருக்குது. ஸோ இந்த ஹை தான் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுடைய பை சைட் லிக்விடிட்டியாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து பெருசாக வாய்ப்புகள்ன்றது கம்மி. மார்க்கெட்டை தூக்கிட்டு போவாங்களா அப்படின்னா எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. ஸோ ஓகே, ஸோ டெய்லி
எஸ் அஃப்கோர்ஸ். ப்ரைஸ் பாருங்கள் உங்களை வந்து இந்த இடத்துல ஏகப்பட்ட ரிஜெக்ஷன் ரொம்ப மாதமாகவே நவம்பர்லேருந்தே இப்படியே தான் சுற்றிட்டு இருக்கு மார்க்கெட்டு. நவம்பர்லேருந்தே உண்மையை சொல்லணுன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் கன்சாலிடேட் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நாஸ்டாக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் இது தான். யூனோ இந்த டெய்லி எஃப்இஜிக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகும். ஸோ இட்ஸ் ஈஸி டார்கெட் டெய்லி எஃப்இஜி. இது வந்து கண்டிப்பாக ட்ரேட் ஆகணும்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஃப்ரைடே பக்கத்தில் வர மாதிரி வந்துட்டு வராமையே போயிட்டான், ஏமாற்றிட்டான் என்னைய. இட்ஸ் ஓகே. ஸோ டெய்லி எஃப்இஜி இஸ் அ லோ ஹேங்கிங் ஃப்ரூட் அண்ட் ப்ரீவியஸ் டே ஹை ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் கண்டினியூஸ் ஹை இருக்குது. அதனால் ஒரு ஹையாக வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டே ஹை, அது கூடவே ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஹை அப்படின்றத நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இதுதான். பட் மோஸ்ட்லி வந்து நான் வந்து இந்த இந்த வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியாக செட் பண்ணுறானோ என்னமோ தெரில. இங்கே வந்துட்டு போனான்னா ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ஆக்ட் ஆகும். ஸோ ஏதோ ரீட்டைல் ட்ராப்பாக என்னென்னு தெரில, ரேட் கட்டுக்காக வந்து கொஞ்சம் மார்க்கெட்டை புஷ் பண்ணி ஏமாத்துறாங்களா என்னென்னு தெரில. ஏன்னா பொதுவாகவே ஒரு மித்து இருக்கு இல்லையா, ரேட் கட் நடக்கும்போது வந்து ஷேர் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அது போகும், பட் உடனே போகாது. இட் வில் டேக் சம் டைம். ஃபஸ்ட் டைமாக இம்மீடியட்டாக போகிறது வந்து ஒரு சர்ஜ் இருக்கும். அந்த சர்ஜ் வந்து ஃபேக் மூமெண்ட், அது ஏமாத்துறதுக்காக. நல்லதான ரேட் கட் பண்ணிட்டீங்க, அப்புறம் ஏன்டா திரும்பவும் வந்து மார்க்கெட்டை செல் பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வியை நமக்குள்ளே உருவாக்கி ஃபெயில் பண்ண வச்சு நம்ம எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே விழுந்து அப்புறம் பொறுமையாக எந்திரிச்சு போகும். நம்மள்ட்ட காசு இல்லாதப்போ மார்க்கெட் தனியாக மேலே போகும். அது போய் நின்னதுக்கப்புறம் நம்மள்ட்ட காசு வரும். நம்மள்ட்ட காசு வரும்போது வாங்கும்போது அது ஆல்ரெடி ப்ரீமியமில் இருக்கும். இதுதான் ஸ்மார்ட் மணியோட வேலை. நாமளும் ஸ்மார்ட் மணி ட்ரேடர், அதனால் நம்மளும் அப்படியே இருப்போம், ஓகேவா? நேஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் திஸ் வில் பி மை ஐடியா. ஸோ நான் எங்கேருந்து எங்கே போவான்றதை நேஸ்டாக்கு என்றைக்குமே நான் கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நேஸ்டாக் எப்படி வேணாலும் ட்ரேட் ஆகும். ஸோ அதனால் வந்து பேஸ்ட் ஆன் தட் நம்ம வந்து டெய்லி எஃப்இஜிலேருந்து ஒரு டுவர்ட்ஸ் பை சைடு பார்க்கலாம். இல்லைனா கண்டினியூவேஷன்னா இங்கேருந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகலாம், ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய நேஸ்டாக்கோட ஐடியா. மோஸ்ட்லி ஐம் யூஸிங் செஃப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. செஃப் வந்து என்னென்னா இருந்த லாஸ்ட் டைமில் இருந்த எல்லா லிக்விடிட்டிஸுமே சூப்பராக வந்து எடுத்து முடிச்சிட்டான். ஸோ யூரோக்கு என்ன பார்த்தோமோ எக்ஸாக்ட்லி அதே தான். ஸோ 4 hour யூஸிங் தட் 15 minutes சேம் ஆர்டர் பிளாக் அண்ட் எஃப்இஜி. லொக்கடியர் சேம் எஃப்இஜி அண்ட் ஆர்டர் பிளாக். இதுதான் என்னோடய ஏரியாஸ். ஸோ இதில் வந்து ப்ரைஸ் ட்ரேட் ஆகுன்றது தான். அண்டு ஜேபிஒய் எல்லாருக்கும் தெரியும். இப்போ தான் ஓரளவுக்கு ஜேபிஒய் கொஞ்சம் மேலே வருது. ஐ மீன் ஜேபிஒய் மேலே வருதுன்னா யூஎஸ்டி அப்படின்றது கொஞ்சம் கீழே போகுதுன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இதில் வந்து ஜேபிஒய் வந்து மேலே வருது. அதனால் யூஎஸ்டி வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பார்க்குறான். நல்லாவே வந்து டீப்பாக போகுது. இங்கே இருக்கிற லிக்விடிட்டிஸ் எல்லாம் டார்கெட் பண்ணுன்றது ஐடியா. ஏயுடி நம்ம கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஏயுடியை கொஞ்சம் நல்லாவே புஷ் பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த ஹை வந்து ஒரு ரீசெண்ட் ஹை வந்து நல்லாவே ப்ராபபிளாக இருக்கும். ஒரு 70ன்றதை டார்கெட்டாக வச்சுக்கலாம் ஏயுடிக்கு, ஓகேவா? 70 அப்படின்றது 70 சென்ட்ன்றது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து இட்ஸ் ஈஸி. மார்க்கெட் வந்து ஈஸியாக வந்து தூக்கிடுவான். ஏன்னா ஏயுடி தான் இருக்கிறதுல ஹையஸ்ட்டாக வந்து இது பண்ணிகிட்ருக்கிறது. அதனால் திஸ் வில் பி மை ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஓகே? வீக்லி டெய்லி சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் ஒன்றும் இல்லை. ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை பிரேக்கு, டெய்லி எஃப்இஜி. இந்த எஃப்இஜி ஃபெயில் ஆகாத வரைக்கும் தெர் இஸ் நத்திங் வித் அஸ், ஓகேவா? இந்த எஃப்இஜி ஃபெயில் ஆகாத வரைக்கும் தெர் இஸ் நத்திங். இந்த டே எஃப்இஜி ஃபெயில் ஆகி ப்ரைஸ் வந்தால் தான் இந்த லோஸை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் வீக்கோட எவ்வளோ அக்ரெசிவாக போயிருக்குன்றது பார்க்கலாம். எவ்ரிடே ஹையர் ஹை மேக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தான். ஸோ அதனால் இந்த வாரத்தோட ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாத்துக்குமே ஒன்று தான், கண்டினியூவேஷன் ஆர்எல்ஸ் ஒரு 15 minutes ஒரு 1 hourலேருந்து நீங்கள் வந்து இது பார்க்கலாம். 1 hourலலாம் யூ கேன் ஹேவ் திஸ் ஆர்டர் பிளாக். ஏன்னா ஆர்டர் பிளாக்கை வந்து ப்ரைஸ் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஏயுடி மாதிரியான கரன்சிஸ் வந்து பயங்கரமாக பண்ணோம். இங்கே பாருங்கள், நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பேனிக் பண்ணி நேற்று வந்து நியூயார்க்கில் வந்து அப்படியே கொண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 4:30 மணிலேருந்தே ப்ரைஸ் அப்படியே கொண்டு போச்சு. என்னதான் இருந்தாலும் ப்ரைஸ் பர்ஃபெக்டாக தான் போயிருக்கு. பட் ஸ்டில் நம்மளால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்டாப் லாஸஸ், அதனால தான் வந்து போயிருக்கு. பார்ப்போம். எவ்ரி 15 minutesோட ஆர்டர் பிளாக்கை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனையும் ட்ரேட் பண்ணலாம். பிடிசியை பற்றி நிறைய பேர் கேட்டிங்க. அப்சல்யூட்லி கைஸ், பிடிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஜேபி மார்கன் சேஸ் அண்டு பிளாக் ராக் ஆல்மோஸ்ட் தே சோல்டு 300 million இதை வந்து பிட்காயின்ஸை வந்து சோல்ட் பண்ணியிருக்காங்க. நான் எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வர்ற சர்ஜ் எல்லாமே ஃபேக்கான சர்ஜ் தான். பழைய வீடியோஸ் போய் பார்க்கலாம். இந்த லோஸ் எல்லாத்தையுமே ப்ரைஸ் எடுத்தே தீரும். 70,000 இஸ் அ டார்கெட், ஓகேவா? செல் சைடுக்கு போயிட்டே தான் இருப்பான் கீழே. And my favorite XRP, yes, beautiful XRP is
கம்மிங் டவுன். XRP தான் நெக்ஸ்ட் என்னுடைய ஃபேவரட் கிரிப்டோ கரன்சி, என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்குது. மினிமம் இந்த இதை தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறேன். ஸோ என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து பிலோ 1.5, 1.5லேருந்து 1க்குள்ளே நான் வந்து எவ்வளோ தூரம் கீழே வந்தாலுமே ஐ வில் பி ஸ்டார்ட் பர்ச்சேசிங். ஸோ இதுக்கப்புறமா வந்து ப்ரைஸ் வந்து XRPயோட டார்கெட்டாக நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்னு வச்சுக்கலாமே, ஒரு $10 வச்சுக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் இயரே சொல்கிறாங்க, பட் நம்ம அவ்வளோ ஒரு இதாக இருக்க வேண்டாம். ஸோ ஒரு $10ன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அப்போ ஒரு 1 to 1.5க்குள்ளே நம்ம வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ வாங்கினா. $1ன்றது நத்திங் பட் $90 இல்லையா? ஒன் டே வந்து உங்களுடைய ஸ்நாக் பட்ஜெட் தான். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஸோ அதனால் 1 to 1.5ல ஐ வில் பி ஸ்டார்ட் பையிங் எவ்ரிதிங். ஓகே, ஸோ ஓகே டன். ஓகே, ஃபஸ்ட்டு டார்கெட் வில் பி 5. ஓகேவா? இங்கே பாருங்கள், கோடு போட்டு வச்சுருக்கேன் 5. நெக்ஸ்ட் டார்கெட் வில் பி 10 to 12. ஓகேவா? ஸோ 10 to 12 இட்ஸ் டூ ஃபார், பார்த்துக்கலாம். வேறு NVIDIAலாம் கம்மிங் டவுன். ஓகேவா? ஃபார் யூ ஒரு கொஞ்சம் கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் எனக்கு NVIDIA 150லலாம் வந்தால் NVIDIA வில் பி கோல்டு மைன் பண்ணுற மாதிரி, ஒரு மைனே நீங்கள் கண்டுபிடிச்ச மாதிரி. 150லலாம் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஆப்பிள் ரீசெண்ட் டைமில் வந்து ரொம்பவே கண்டினியூஸாக வந்து அவன் வந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்கான். பார்த்துக்கலாம். ஸோ வீக்லி அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் கைஸ். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ண போகிறோம். இந்தியன் மார்க்கெட்டில் நானுமே இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி அனலைஸ் பண்ணிவிட்டு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸு ப்ளஸ் பவர்ஃபுல்லான டாப் 10 ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20-25 ஸ்டாக்ஸை முடிவு பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், தட்ஸ் இட். ஓகேவா? ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு எவ்ரி குவார்ட்டருக்கோ இல்லை 6 மந்த் ஆர் இயர்லி, இந்த 3 பேட்டர்னில் மட்டுமே தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா. அதை ஒரு அந்த அக்கௌண்ட்டை வந்து ஒரு க்ரோ பண்ணுற மாதிரி வந்து பிளான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு $2,000 to $3,000ன்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சுக்கலாமே. ஸோ இதுதான் நம்ம ஐடியா. ஸோ அதுக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு ஃப்ரீயாக இருக்கிற அன்றைக்கி உட்காந்து ஒரு செஷன்லேயும் ஒரு ஸ்டாக்ஸாக பிக் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம எடுப்போம். ஓகேவா? அண்டு ஏப்ரலுக்கு அப்புறம் நமக்கு நாஸ்டாக் எல்லாமே 24 ஹவர்ஸ் வந்துடும். நம்மளாலேயும் வந்து ஜெரோதா கைட்லேருந்தே US மார்க்கெட்டு ஷேர்ஸை பை பண்ணி ஹோல்ட் பண்ணுற கெப்பாசிட்டியை கொடுக்க போகிறாங்க. அதுக்கான ஆயத்த பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஃப்யூச்சரில் நம்மளும் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இவ்வளவு தான் என்னோடது. சில்வரை பற்றி யாராவது கேட்கணுன்னு ஆசைப்பட்டால் I don't have any words, but still I believe that $50 to $60 is my area of interest. ஓகேவா? ஸோ அதனால் வந்தால் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அப்பயே சொன்னேனே பத்தியா சில்வர் கீழே விழுந்துடும். அப்படி கிடையாது. ஹூவர் இஸ் வெயிட்டிங் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு லைஃப் டைமில் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னா சில்வர் வந்து செகண்ட் டைம் வந்து ஒரே ஒரு ஃபால் நடக்கும். அது நடந்தால் தென் யூ ஸ்டார்ட் பையிங் இட், தென் யூ வில் பிகம் அ மில்லியனர். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகே ஓகே கைஸ், அவ்வளோதான் வீக்லி அனாலிசிஸ். ஸோ ஜாயின் பண்ணி கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிகள். ஓகே, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். மண்டேலேருந்து லைவ் ட்ரேடில் பார்க்கலாம்.